நம்ம சென்னையில ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ஒரு சந்தை இருக்குன்னா இந்த பல்லாவர சந்தை தான் நான் சொல்லுவேன். ஏ டு இசட் எல்லா பொருளுமே இந்த சந்தையில கிடைக்குங்க. இந்த சந்தையில பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் கிடைக்கும் அந்த பொருள் கிடைக்கும்ல இல்ல, நம்ம பழைய காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் நம்ம தேடுற எல்லா பொருளும் இங்க கிடைக்குங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்ல. இந்த சந்தையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன விற்கும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து பல்லாவர சந்தையில ஏற்கனவே வந்து 2 பார்ட்ல வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா பல்லாவர சந்தையில வந்து வீடியோ நிறைய போட்டிருப்போம், பார்ட்டா போட்டிருப்போம். அதை பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க தமிழ் 7617. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல்லாவர சந்தைங்க. நம்ம பல்லாவர சந்தை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பல்லாவர சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருள்ல இருந்து புதுசா இருக்கிற எல்லா பொருளுமே விற்குங்க. அதுக்காக தான் நம்ம டீம் வந்து இந்த பல்லாவர சந்தைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவே ஒரு விளாகா பண்ணி போட்டுடலாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு நம்ம பல்லாவர சந்தைக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பல்லாவர சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பழமையான பொருட்கள்ல இருந்து இந்த கால பொருட்கள் வரையும் எல்லாமே விற்குங்க. அதுவும் சீப்பான பெஸ்ட் பிரைஸ்ல கட்டில், பீரோ, அதே மாதிரி சைக்கிள்ஸ், ஏசி, அது மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம பார்த்து யோசிச்சு வாங்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல ஓடும், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. சில பேருக்கு அது ஒர்க் ஆகும். அதனால நம்ம பார்த்து வாங்குறது நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ போட்டோம், பெட்ஸ் வீடியோவும் போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இந்த பிளான்ஸுங்க. நம்ம இந்த பல்லாவர சந்தையில இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ங்க. இப்போ கடையில் வந்து ஒரு செடி நீங்க வாங்க போறீங்கன்னா அது செடியோட விலை வந்து ஒரு 50 ரூபா சொல்றாங்கன்னா இங்க வெறும் 20 ரூபா அந்த ரேட்ல தாங்க இருக்கும். அதுவும் நம்ம நல்ல வெரைட்டிஸ் இப்போ எங்கேயுமே கிடைக்காத செடி எல்லாம் கூட இங்க கிடைக்கும். அதே மாதிரி நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த தண்ணி ஊத்துற பொருள் எல்லாமே கிடைக்குங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல எல்லாமே சேல் பண்றாங்க. மறக்காம நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி இந்த சந்தைக்கு வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த பெட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. பெட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே எல்லா விதமான பெட் அனிமலும் இங்கே கிடைக்குங்க. அதை பாருங்க, இந்த செடிஸ், அதே மாதிரி இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே நம்ம ஷோ வைக்கிறதுக்காக வைப்பாங்க. அந்த மாதிரி செடி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா சொல்லுவாங்க. நம்ம நார்மலா ஒரு பிளான் ஷாப்ல போனா இது பாருங்க, சின்ன வாழை மரத்துல இருந்து சின்ன மரத்திலேயே வந்து வாழைப்பழம் எல்லாமே வருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்ம வெரைட்டிஸ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. மறக்காம நீங்க ஒரு வாட்டி பல்லாவர சந்தை போய் பாருங்க. உங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சந்தையை நம்ம சென்னையில இருந்தே நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்க வைக்கோங்க. இந்த பாருங்க, இந்த ஃபிளார்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஒரு வீடுனா நம்ம பிளான்ஸ் எல்லாமே இல்லாம ஒரு வீடுமே இருக்காது. நீங்க நீங்க கண்டிப்பா ஒரு முறை வாங்கி இந்த செடி எதனா உங்களுக்கு பிடிச்ச செடி வந்து சமைக்கிற செடி, இதே மாதிரி நம்ம தக்காளி, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான இதெல்லாமே ஒரு 4 பேர் தான் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடையில வாங்காம நம்ம மாடி மேலேயே ஒரு சூப்பரான ஒரு செட்டப் பண்ணிட்டு நமக்கான நமக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம ஒரு மருந்து இல்லாம நம்மளே வந்து செடி மூலியமா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதனாலதான் இந்த செடிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான, நம்ம வாழறதுக்கு முக்கியமான ஒரு இதுனா இந்த செடிங்க தாங்க. நான் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தத்துவம் சொல்லலாம், ஒரு பூமர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அது கண்டிப்பா வந்து இது உண்மைங்க. அது பாருங்க, எல்லா விதமான இது இந்த சீட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இந்த சீட்ஸ்லாம் போட்டா வருமானு கேட்டா கண்டிப்பா இந்த மழை டைமுக்கு அதுவும் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு 4-5 நாள்லயே கண்டிப்பா உங்களுக்கு வந்து துளிர்விட்டு வளர ஆரம்பிச்சிரும்பான்னு சொன்னாரு. நம்மளும் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டோங்க. கண்டிப்பா இந்த சந்தை வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிஞ்சது ஒரு 2 செடியாச்சும் வாங்கிட்டு போங்க. செடி அதே மாதிரி வந்து நீங்க வந்து இப்போ சில பேர்லாம் நம்ம வந்து அவங்க ஒரு டீமா கிளம்பி நிறைய இடத்துல வந்து இந்த மரம் நடுறது எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி கடையில போனீங்கன்னா நீங்க ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பா தருவாங்க. நான் எல்லா கடையிலும் விசாரிச்சும் போதும் அவங்க அதை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம தருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. அதனால இந்த செடி வாங்குறதுக்குன்னே ஒரு
ஃபேன்ஸ் பேஜே இருக்காங்க. நம்ம பல்லாவரம் சந்தையில ஒரு தனியான ஒரு கஸ்டமர்ஸே இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாமே வருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 2 செடி வாங்க போதில்லை, அவங்களாம் வாங்குறது ஒரு பல்கா தான் வாங்குவாங்க. அதனால வந்து அவங்க இந்த மாதிரி வாங்கினாங்கன்னா நிறைய இதுலயே வந்து ஒருத்தர் வந்து 50,000க்கு இந்த மாதிரி செடிஸ் எல்லாமே, இந்த ஃபிளார் செடி அதே மாதிரி நிறைய விதமான செடிஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த மொத்த செடியோட வாங்குறதுனால அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு கொஞ்சம் ரேட் எல்லாம் கூட கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவங்க காலேஜ்ல வந்து மரம் நடுற ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதனால வந்து ஒரு 25 மரம், அதாவது வேப்ப மரம், அரச மரம், அந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அவங்க காலேஜை, நம்ம படிக்கிற காலேஜை நம்ம தானே இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் வாங்கினாரு. இந்த தொட்டி எல்லாமே நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மி, 50 ரூபா தான் வித்துருந்தாங்க. கடையில எல்லாம் போனா 150 ரூபா. நீங்க அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்தலாம். அந்த தேங்காய் நார் போட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அது எங்க வீட்லயும் நாங்க யூஸ் பண்றோம், சூப்பராகவே இருக்குங்க. அது ஒரு வாட்டி அதையும் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு பல்லாவர சந்தையிலேருந்து கிளம்பிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க நினைப்பீங்க நம்ம ஷேர் தானே பண்றோம். நீங்க ஒரு ஷேர் பண்றதும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தரதா தாங்க அர்த்தம். உங்களுக்கு வேணா இருக்குங்க நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னு, ஆனால் நீங்க பார்க்குற எனக்கு பார்க்குற ஒரு வியூவர்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேற எதனா ஒரு இந்த இடத்துல இந்த விஷயம் ஃபேமஸா இருக்கு, இந்த இடத்துல இந்த விஷயம் ஃபேமஸா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம வீடியோல அப்லோட் பண்ணுவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோக்கு இது ரொம்ப ஒரு சப்போர்ட்டபுளா இருக்கும். இந்த பல்லாவர சந்தையை மட்டும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ சந்தை இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற சந்தை தான். தேங்க்யூ, பை பாய்.